ஹாய் உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் நம்மளுடைய பானுமா லைஃப் ஸ்டைல் சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேருக்கு இந்த முகத்தில் பரு வரும்போது ரொம்ப கவலைப்படுவாங்க. இந்த பருவை எப்படி போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கடைகளுக்காக போயிட்டு அந்த ஆயில் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலைப்படுறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ நம்ம அந்த பருவை போக்கணும் அப்படின்னா, அந்த காலத்துலலாம் உங்களுக்கு கெமிக்கல்லேருந்து நம்ம மெடிக்கல்லையோ இல்லை எங்கேயுமே நம்ம போயிட்டு நம்ம வாங்க மாட்டோம் இல்லைங்களா? ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளும் நம்ம மரத்தில் காய்க்கக்கூடிய செடிகளை வச்சியுமே நம்ம முகத்தை அழகாக பருவை க்யூர் பண்ணலாங்க. அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பானுமா லைஃப் ஸ்டைல் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ ஃபுல்லாக பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முகத்தில் பரு வரும்போது அதை கிள்றதோ அதை உடைக்கிறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா பருவை கிள்ளிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் ஒரு மாதிரியாக கருப்படித்த மாதிரி போயிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய மஞ்சள் தூள் இருக்குது தெரியுதுங்களா? வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூளை நல்லா குழப்பி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நம்மளுடைய மரத்தில் இருக்கக்கூடிய வேப்ப இலையில் உள்ள கொழுந்து இருக்கும் தெரியுமா? வேப்ப இலையில் இருக்க கொழுந்து, அந்த கொழுந்தை எடுத்து அம்மியை நல்லா கழுகிட்டு வேப்ப இலை கொழுந்தை நல்லா அரைச்சிக்கிறங்க. நல்லா அரைச்சி கையில் எடுத்து வச்சுட்டு ஒரு 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 கிண்ணத்தில் அந்த வேப்ப இலையை நல்லா நைஸாக பட்டு போல் அரைச்சிருங்க. அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை அன்றாடம் நீங்கள் அதை அரைச்சிக்கிட்டாலும் சரி. அன்றாடம் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங் தேவையில்லாமல் லேட் ஆகுங்க. நல்லா 2-3 நாளைக்கு வர்ற மாதிரியே நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. எல்லோரும் சொல்லுவாங்க வேப்பலை அம்மா போட்டவங்களுக்கு மட்டும்தான் அது அப்படின்னு. கிடையாதுங்க. வேப்பலைங்கிறது ரொம்ப அறுசுவையான மருந்து அப்படிங்கிறது அப்படிங்கிறது மட்டும் நம்ம உள்ளக்கையும் அம்மா போட்டால் உள்ளக்க சாப்பிட்றோம் இல்லைங்களா? அப்போ வெளியில் இருக்கக்கூடியதுக்கும் அது எவ்வளோ பெரிய அழகான மருந்தாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வேப்ப இலையை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சளை அதில் கொட்டி நல்லா குழப்பிக்கோங்க. குழப்பிட்டு எந்த இடத்துல பரு இருக்கோ அந்த இடத்துல தொட்டு வைங்க. ஏன்னா ஃபுல்லாக தடவிடக்கூடாது. நம்மக்கிட்ட பரு எந்த இடத்துல இருக்கோ அதை மட்டும்தான் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. எந்த இடத்துல பரு இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தொட்டு வச்சிடணும். இது எப்போ தொட்டு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகலையிலையோ அல்லது காலையிலையோ தொட்டு வைக்கக்கூடாது. நீங்கள் படுக்கும்போது முகத்தை நல்லா கழுவிட்டு சுடுதண்ணி வச்சுட்டு கழுவுங்க. பச்சை தண்ணியில் கழுவாதீங்க. ஏன்னா நம்மளுடைய ஸ்கின்னு வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம கழுகும்போது அதில் இருக்கிற பிஸ்பிஸ்பு தன்மையெல்லாம் போயிடும். வேப்பிலையை நல்லா அரைச்சிட்டு அந்த குழப்பி எடுத்து அந்தந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பேசாமல் தூங்கிட வேண்டியதாங்க. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு 4 அல்லது 5 நாளையிலேயே உங்களுக்கு அந்த பரு ஃபுல்லாக அப்படியே அமுங்கிரும். இந்த அமுங்கின இடத்த நம்ம எப்படி க்யூர் பண்ணுறது? அது தெரியும்ல. பருலாம் உடையாதுங்க. உங்களுக்கு பழுத்து வெளியே வராது. வேப்பல்ல அவ்வளோது ஒரு அழகான மருந்து பருவுக்கு. எனக்கெல்லாம் பரு வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாளும் நான் மெடிக்கலில் போயிட்டு ஒரு ஆயில் மருந்து வாங்கி நான் போட்டதும் கிடையாது. நான் அதை என் மூஞ்சை நாங்கள் கெடுத்துக்கிட்டதும் கிடையாதுங்க. எப்போ வந்தாலும் ஒரே மருந்து வேப்பலை மட்டும்தான். இதை நான் எந்த மருந்து நான் சொன்னாலுமே ஃபஸ்ட்டு நான் அதை சரி பண்ணி அதை எல்லாத்தையும் எனக்கு ஏற்றுக்கிருச்சு அப்படின்னா மட்டும்தான் நான் மக்களுக்கு சொல்லுவேனே தவிர நான் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு பொருளையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு சொல்கிறோன்னா நம்ம அதில் முதல்ல அதை நம்மளுக்கு சரியாக இருந்திருந்தால் மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு சொல்லணும். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க. நம்மலாம் பிறந்து வளர்ந்து இத்தனை வருஷத்துக்கும் நம்ம எத்தனையே நம்ம பண்ணி இருந்திருப்போம். எதுனாலும் நம்மளுக்கு சரியாக இருக்கும். அதை தான் மக்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன பண்ணுறீங்கன்னா, அப்புறம் காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமா சோப்பு போட்டு என்றைக்குமே சரி காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமா முகத்தை நீங்கள் சோப்பு போடவே கூடாது. பரு உள்ளவங்க ரொம்ப பேருக்கு அது தெரிகிறதே கிடையாது, ஏன் பரு அதிகமாக ஆகுது அப்படின்னு.
சோப்பு போட்டு காலையிலேயே சோப்பு போட்டு முகத்தை கழுவாதீங்க. வேப்பிலையை நீங்கள் அப்புனதுக்கு அப்புறமா காலைல எந்திரிச்ச உடனேயும் அதே சுடு தண்ணியில் தான் நீங்கள் கழுவணும். கழுவிட்டு காலையில் அதுக்கப்புறமா அடுப்படிக்கே வந்துடுங்க. நம்மளுக்கு அழகான ஒரு இடம் ஒன்று இருக்குது தெரியுமா? தேனை எடுத்து நீங்கள் பால் கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது டீத்தூள் போடும்போது சீனி போடும்போதெல்லாம் நமக்கு டைமிங் சேவ் ஆகும் தெரியுமா? அந்த டைமிங் ஃபுல்லாக தேனை நல்லா மூஞ்சில் தடவிக்கோங்க. அப்போ தேனை தடவி இருக்கும்போது அது ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். டீயையும் குடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் முகத்தை போயிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச சோப்பு எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள். பளபளன்னு இருக்கும் முகம். எப்போதுமே சரிங்க. வேப்பலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு அழகான மருந்து தான். வேப்பலையை ஃபுல்லாக தேய்க்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. பரு உள்ள இடத்துல மட்டும் நீங்கள் வேப்பலை தேய்ச்சா போதும். எப்போதுமே சரி, வேப்பலை மாதிரி ஒரு மருந்து எதுவுமே கிடையாது. எந்த ஒரு 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 உடம்புல நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னா உடனே வேப்பலையை தாங்க நான் அரைச்சி போடுவேன். வேப்பிலையை கல்லில் தேய்ச்சி கூட போடலாங்க. வேப்பிலை அவ்வளோ அழகான மருந்து. இதெல்லாம் மக்களுக்கு தெரிகிறது கிடையாது. உடனே மெடிக்கலுக்கு போவாங்க. ஜுரம்னா போகலாம், சளினா போகலாம். சளிக்குமே அவ்வளோது மருந்தெல்லாம் இருக்குது, நம்ம கை வைத்தியம்லாம் இருக்குது. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் பானுமா லைஃப் ஸ்டைல் சேனலில் அழகு குறிப்பாக இருக்கட்டும், உடல் உள்ள சம்மந்தமாக இருக்கட்டும், இந்த வீடியோஸ் மட்டும்தான் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நான் போட்டுட்ருக்கேங்க. நீங்கள் எப்போதுமே வேப்பலையை நீங்கள் போடுங்க. வேப்பலையும் மஞ்சளும் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் நினச்சி பார்க்குற மாதிரி எதுவும் கிடையாது, கெமிக்கல்லாம் கிடையாதுங்க. வேப்பலையும் மஞ்சளும் மட்டும்தான். சூப்பராக உங்களுக்கு க்யூர் ஆகும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் போட்டு பாருங்கள். ஒரு நாள் போட்டுட்டோம் எங்களுக்கு பரு போகலை அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் டெய்லியும், நான் தான் சொல்லிட்டேன்ல, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதாங்க. அதை எடுத்து ஜில்லாப்பாக இருக்கையில் நீங்கள் போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடுங்க. மஞ்சளை மட்டும் கொஞ்சம் கலந்துட்டு பரு இருக்கிற இடத்துல மட்டும் அப்பிட்டு நீங்கள் படுத்துற வேண்டியதுதான். 4 நாள் அல்லது 5 நாள் 6 நாளைக்குள்ளே உங்களுக்கு பரு காணாமல் போயிடும். அந்த இடத்த க்யூர் பண்ணி அதை தழுவு மறைக்க தான் நான் காலையிலே உங்களை தேன் தேய்க்க சொல்கிறேன். நீங்கள் நான் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். முகம் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய உடல் சம்மந்தப்பட்டது எந்த இடத்துல ஒரு 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 தடிப்பமாக வந்தால் கூட உங்களுக்கு மருந்தே வேப்பலை தான். இன்ஷா அல்லாஹ். பானுமா லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக தான் நான் பானுமா போடுவேன் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.